புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார், குடும்பத்து கோவிலில் குடியேறினார். அப்பா, கொஞ்ச நாளா உங்களை நான் பார்க்கவே வரல, மன்னிச்சுக்கங்கப்பா. முதல்ல அன்னைக்கு நீங்க இறந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உங்களை ஒரு தடவை கூட வந்து நான் பார்க்கல. என்ன மன்னிச்சுக்கிறீங்கப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு கல்யாணம் ஆகும் போதுப்பா. எனக்கு மட்டும் இல்ல, பூவரசிக்கும் 2 பேருக்கும் எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய போதுப்பா. எத்தனை முறை சொல்லிருப்பீங்க, அம்மாட்ட கேட்டிருப்பீங்க, என் பிள்ளைய கல்யாணத்தை நான் கூட இருந்து பார்க்கணும்னு. ஆனா அதுக்கான கொடுப்பை நான் உங்களுக்கு கொடுத்தே வைக்கல இல்லப்பா. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா, நான் வயசுக்கு வரும்போது நீங்க என் கூட இருந்திருக்கணும்னு. ஆனா எனக்கு அது நடக்கல. அதனாலயே நான் சடங்கே பண்ணிக்கிறல. ஆனா என் கூட பிறந்த என் 2 தங்கச்சிகளுக்கும் நான் சடங்கு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னலாம் சந்தோஷம் கிடைக்கலையோ அது யாரும் என் தங்கச்சிகளுக்கு கிடைச்சிடாம இருந்துடக்கூடாதுன்னு தாப்பா நான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். நீங்க எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஆணி வேற இருந்தது நான் மட்டும்தான். அதனாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னே இருந்தேன். ஆனா காலப்போக்கில் ஒரு பொம்பளை பிள்ளைய யாருப்பா இந்த சமுதாயத்துல விட்டு வைக்கிறாங்க? நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் டாக்டரை பார்க்கும் போதெல்லாம் உங்களை தான் அவர் குணத்துல பார்க்குறேன்ட்டு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. நீங்க சம்மதம் சொன்னனாலதே இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குப்பா. நீங்க மட்டும் இப்ப இருந்திருந்தீங்கன்னா எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். பழையபடியே நம்ம குடும்பம் இருந்திருக்கும்ல. ஆனா பாத்தியலா விதி எப்படி விளையாடுதுன்னு. இப்படி உங்க சமாதி கிட்ட வந்து நாங்க பத்திரிக்கை வைக்கணும்னு இருந்திருக்குப்பா. அப்பா இப்ப உங்களை ரொம்ப நினைக்கிறேன். புள்ள வரங்கிறது ரொம்ப பெருசு. அப்படி ஒரு வரம் எனக்கு இல்லாம தவம் கடந்து உன்னை பேசுறேன். ஆனா எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கொல்லி வைக்க வேண்டிய எல்லா நிலைமையாயி போச்சுடா. இப்போ ஒரு 2 மகள்களுக்கும் ஒரே மேடையில நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீ இருந்திருந்தீனா எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி இல்லாம போயிட்டேடா. நானே தேடி இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருப்பாருன்னு தெரியல. என்ன அப்படி தங்கத்துல வச்சு தாங்கினியலே. நாசமா போவன் கொண்டு விட்டானே. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா அந்த சொத்தை எழுதி கொடுப்பேன். உங்க உயிரை நான் வச்சிருந்திருப்பேனே. இப்ப என் பிள்ளைய பூரா இப்படி கேட்காதுல அப்பான்னு. தப்பு என் மேலதானே. நான் தான் உங்களை கொண்டு விட்டேன். என்னமோ கூட பிறந்த நாயினே உங்களை கொண்டு செடி தெரியாம இத்தனை வருஷ காலமா இருந்திருந்திருக்கேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. ஆனா இப்ப நீங்க மட்டும் உசுரோட இருந்திருந்தீங்கன்னா இந்த பிள்ளைய எம்பட்டு சந்தோஷமா இருந்திருக்கும். சீரஞ்சரப்பமா ஒரே இதே இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடிச்சு அனுப்பியிருப்போம். கடைக்குட்டின்னு வாய் நிறைய சொன்னீங்கல்ல. இப்ப அப்படி ஒரு வார்த்தை யாருமே நீ கூப்பிட மாட்டேப்பா. யாரு கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிடுற மாதிரி வராதுல்லப்பா. அப்பா, நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன்ப்பா. எனக்கு உண்மை என்னன்னே தெரியாம நிறைய தப்பு பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப எல்லாமே நான் உணர்ந்துட்டேன். ஆனா எல்லாமே நம்ம கையில இருந்தோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு ஏங்குதுண்டா. அது பாசம் மட்டும்தான்ப்பா. உங்க பாசம் தான்ப்பா எங்களுக்கு இல்லை.
உங்ககிட்ட கொண்டு வந்து பத்திரிக்கையே வச்சிருக்கேன். குலதெய்வ ஆசீர்வாதம் பண்ணாதே அந்த கல்யாணமே நடக்கும். இப்போ இந்த பத்திரிக்கைங்க கொண்டு வந்தது காரணம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணி மன நிறைவோட எங்களை அனுப்பி வச்சா நாங்க மனமேல உட்காந்து தாலி கட்டிக்கிறோம்ப்பா. நீங்க தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். அடிக்கடி சொல்லுவீங்கல்ல மல்லிகாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு. நாமளே அமைச்சிருந்தா கூட இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கை அப்படிங்க. இது எல்லாத்துக்கும் உங்க விருப்பம் வேணும்னு நினைக்கிறோம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அந்த 2 பிள்ளைகளும் சந்தோஷமா போய் தாலி கட்டிக்கிறோம். அதனாலவே இந்த குடும்பத்தோட வந்து உட்காந்துக்கு இருக்கோம். ஆசீர்வாதம் பண்ணிருங்க. இந்த வருஷம் படையல் போட்டு உங்ககிட்ட சாமி கும்பிடும் போது கூட நான் கேட்டேன்ப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறவான்னு கேட்ட உடனேயோ பூவை தூக்கி போட்டியப்பா. அப்பயே புரிஞ்சது அவரை நான் கட்டிக்கிறேன்னு. ஆனா இப்ப நான் கேட்கறது என்னோட சந்தோஷத்துக்குப்பா. சொல்லுங்கப்பா, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேரை நீ ஆசீர்வாதம் பண்ணாலும் நீங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வராதுப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா சின்ன பிள்ளையிலே சொல்லுவீங்க நான் வாய் தொடுக்கான பிள்ளை வாய் தொடுக்கான பிள்ளைன்னு. நான் வாய் தொடுக்கான பிள்ளையாவே இருந்துட்டு போறேன்ப்பா. எனக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு தராங்க. எனக்கு அந்த வாழ்க்கையில விருப்பமே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் சொல்றதுனாலதான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எனக்கு தெரியும்டா நீ ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். ஏன்னா உன் மகளுக்கு 2 பேருக்குமே அமைஞ்சிருக்க மாப்பிள்ளைய தங்கம்டா வச்சு தாங்குவாங்க. எனக்கு தெரியும். எங்களுக்கு இது போதும்டா. இனி போய் நாங்கள் அவங்களுக்கு பச்சைக்க வைக்கணுமா அத்தனை பேருக்கு வச்சுக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன்டா, இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ தாண்டா துணையாக இருந்து பார்த்துக்கிறணும். கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் 2 பேர் கடத்துலையும் நல்லபடியாக தாலி ஏறணும்டா. ஆமாப்பா, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. நல்லபடியா அக்காவே 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்கணும். நீங்க தான்ப்பா துணையா இருந்து பாத்துக்கிறணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிருவேன். ஆனா நீங்களும் துணையா இருந்தீங்கன்னா, பக்கவளமா இருந்தீங்கன்னா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு போடலாம்ப்பா. இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கூட இல்லைனாலும் கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் என் 2 பிள்ளைகளுக்கு இருக்கும். எனக்கு இது போதுங்க, இது போதும். உங்களை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு இது ஒன்று சந்தோஷம் போதுங்க, இது போதும். எனக்கு தெரியும்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு புருஷனா வரப்போறவரு நீங்க தானப்பா. உங்க உருவம் தானப்பா எனக்கு புருஷனா கிடைக்க போறது. அப்புறம் எப்படிப்பா சம்மதிக்க மாட்டாம இருப்பீங்க? தெரியும்பா, எனக்கு இது போதும்பா. குட்டிமா, அப்பா உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு அமைய போற வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி சொன்னா இல்லையா? ஏற்கனவே என்கிட்ட கேட்கும் போது அப்பா அப்படித்தானே சொன்னேன். நீங்க என்னெல்லாம் என்கிட்ட பாசத்தை எதிர்பார்த்தீங்களோ அதை விட பன்மடங்கு உனக்கு வரப்போற ஓம் புருஷன் உனக்கு கொடுப்பாருத்தா. என்ன நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அப்பா இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. தைரியமா போய் தாலியை கட்டிக்க. எந்த பிரச்சனையும் வராம அப்பா பாத்துக்க.
நான் இப்பவும் சொல்றேன், நான் பெத்த பிள்ளையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒண்ணு மட்டும் தாத்தா, என் குலசாமி நீ. என்ன உனக்கு எப்படி அப்பா தப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் நீ நினைக்கிற? நாங்களே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைச்சிருக்காதுதா. நீ யார் தேடின பத்தியா? நீ தேடின்னு சொல்லக்கூடாது, அவரா உன்னை தேடி வந்தாரு பத்தியா? அதுதான். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்பா இல்லைன்னு ஒரு நாளும் நீ கவலைப்படக்கூடாது. இனி உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமுமா அவர்தான் இருப்பாரு. அவர் கூட அனுசரிச்சு வாழ்றதே உன் வாழ்க்கை. புரியுதாத்தா? என் செல்ல மகளே, கடைசியா உன்கிட்ட அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஆனா நீ அப்பாவுக்கு கொடுக்கவே இல்லை. இப்ப அப்பா கேக்குறேன், உன் பக்கத்துல இல்ல இருந்தாலும் கேக்குறேன், ஒரு முத்தம் கொடுப்பியாத்தா? மாட்டேன்ப்பா, கொடுக்க மாட்டேன். கடைசி முத்தம்னு சொல்லியே என்ன விட்டு போடியல்ல. நான் முத்தம் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். போங்க, கொடுக்க மாட்டேன்ப்பா. மன்னிச்சுக்கங்கப்பா, நான் கொடுக்க மாட்டேன். பரவாயில்லத்தா, இருக்கட்டும். அப்பா உன்னை ஏமாத்திட்டேன்ல, அதனால உனக்கு அந்த வலி இருக்கும். வேணாம்தா, இருக்கட்டும். நீ சந்தோஷமா இருக்கும் போது நீ செல்லம், அது போதும் அப்பா. மீனாட்சி, மீனாட்சி எங்கடா இருக்க? அருந்ததி, வாங்க இங்க. வாங்க பெரியம்மா, வாங்க அத்தை, வாங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா. வாங்க வாங்க. என்ன ஏன் வந்தபடி இப்படி நின்னுக்கிறியே? உள்ள வாங்க பெரியம்மா, வாங்க பெரியம்மா, உள்ள உட்காருங்க. இல்லத்தா, இருக்கட்டும். உள்ள வாங்கன்னு உங்க வாயில தான் சொல்லுது. யாரு கூப்பிடணுமா அவங்க கூப்பிட மாட்டாங்க. சரி, நான் மரியாதைக்காக இங்க ஒண்ணு வர கிடையாது. எனக்கு தேவை இருக்கு. அதுவும் இல்லாம முறை என்னமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போகணும். அதுக்கு தேவை வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அத்தை, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. யாரு கூப்பிடுறாங்க வைக்கல, அதான் நமக்கு தேவையில்லத்த. உங்களை நான் அழைக்கிறேன், உள்ள வாங்கத்த. இது உங்க வீடு, வந்து உட்காருங்க, வாங்க. பரவாயில்லத்தா, இருக்கட்டும். உங்க அன்பே போதும்தா. செண்பகா, தம்பி பேசுப்பா. உள்ள வாங்க, வந்து உட்காந்துக்கிட்டே பேச வேண்டியதானே? ஏன் இப்படி வந்து இப்படி வாசப்படியில நின்றாவா பேசணும்? இல்ல பெரியமா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த எல்லையை தாண்டி நம்ம போயிட்டோம்னு நமக்கு மரியாதையே இல்லாம போயிடும். அதனால எல்லைக்குள்ள நிக்கிறது தப்பு இல்லை பெரியமா. நாங்க எதுக்கு வந்தோமோ அந்த சோழி மட்டும் பார்த்துட்டு போறோம். நியாயப்படி பார்த்தா இது உங்க வீட்டுல இருந்து நீங்க மற்றவர்களுக்கான் செய்யணும் என்ன. ஆனா நாங்க வந்து செஞ்சுக்கிருக்கோம், என்ன செய்ய? எல்லாம் மாறி போச்சுல. சரி, அதுக்காக வந்து குத்தி காமிக்கணும்னு நான் பேசல, அப்படிலாம் நினைச்சுக்கிறாது. என்ன மாமா, நீங்களே பேசுங்க. அது ஒண்ணு இல்ல பெரியமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிக்கிறாங்களே அத்தாச்சி, உங்களுக்கு அப்படி எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி தானே இருக்கீங்க. எங்க வீட்டு பிள்ளை, அதாவது எங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளைய 2 பேத்துக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். பத்திரிக்கை கொண்டு வந்து வைக்கிறோம். தாய் மாமா வீட்டுக்கிட்டே பத்திரிக்கை வைக்கணும். நியாயப்படி பார்த்து எல்லாம் அவங்க செய்யணும். நாங்க செஞ்சுக்கிருக்கோம். அதனால பத்திரிக்கையை கொண்டு வந்திருக்கோம். வாங்கி வச்சுப்புட்டு கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. முக்கியமான விஷயம், தாய் மாமா வீட்டுல முறை செய்யணும்னு வேண்டுகோள். ஆனா நீங்க முறையெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம்ப்பா. எங்க மரியாதையை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மண்டபத்துல மேடை ஏறி நின்றீனா போதும். சபை கூடுற இடத்துல வந்து நின்றீனா போதும். மத்தபடி எந்த முறையும் நாங்க கேட்க கிடையாது. என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி என் 2 மகளுக்கும் நல்லா கிராண்டா பெரிய மண்டபமா பிடிச்சு MSC மஹால் இருக்குல்ல, அங்கதான் கல்யாணம் வச்சிருக்கோம். எல்லா முறையும் சரி வர செய்வோம். வந்து சபையில நின்றீனா போதும். அதுக்குதான் பத்திரிக்கை வைக்க வந்தோம். போடிங்க, பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. அத்தை, மீனாட்சி பத்தி உங்களுக்கு தெரியாது. சபையை நிறைச்சு விட மாட்டேன். நான் ஒத்தால போதும் அத்தை. மத்தவங்க யாரு வராங்களோ வரலையே, அது எனக்கு தேவை கிடையாது. நான் ஒத்தால போதும், வந்து சபையை நிறைச்சு விட போறேன். வாரமத்தே, கொடுங்க பத்திரிக்கைய. உன்னை பத்தி தெரியாதாத்தா? இந்தாங்க பத்திரிக்கை, வாங்கிக்கங்க. அக்கா புடிங்க, பத்திரிக்கை வாங்கிக்க. சரி வாரோம் அக்கா, வாரேன். எல்லாத்துக்கும் வாரம்பா. சரவணா நீ வா.
அங்க அந்த பந்தெல்லாம் போடுன்னு சொல்லிக்கி இருந்தாங்க. ஆளு மேல இல்லாம இருப்பாங்க. அந்த வேலையை வந்து உருப்படியா செய். சரிங்க சித்தி. அத்தாச்சி வாரம் அத்தாச்சி. வாங்கப்பா, போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. குடும்பத்தோட மன நிறைவோட வந்து எப்படி இறங்கணுமோ சும்மா அதிரடியா வந்து இறங்குவோம். என்ன போங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு எங்களோட வருகை. என்ன போயிட்டு வாங்க. சரிங்க வாரத்தை. மீனாட்சி, அருந்ததி 2 பேரும் பிறகு வாங்க. பூக்கட்ட ஆள் இல்லாம இருக்கு. அதுக்கு பூரா பேசியே ஓட்டிட்டு கிடக்குதுங்க. நீங்க வந்து 2 கையை வச்சு சீக்கிரமா கட்டி போடலாம். வந்துருங்க. என்ன நீங்க போங்க சித்தி, 6 மணி நேரத்துல அங்க இருப்போம். அங்கேதான் கிடப்ப கல்யாணம் முடிகிற வரைக்கும். சரியா? போங்க, வாரம். சரி வாரம். வாரிம்மா. பயப்படாத, அம்மா இருக்கேன். அம்மா பிறகு வரேன். போயிட்டு வா. சரிம்மா. என்ன மாமியாரே, ஏன் பத்திரிக்கை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதோ? அப்படி பாக்குறிய? என்ன இப்ப என்ன வண்டிக்கு இந்த பத்திரிக்கை வாங்குனிய? ஆமா, யார் கேட்டு அந்த வீட்டுக்கு நீங்களா போய்க்கிருக்கீங்க? என்ன மாமியாரே, ரொம்ப திமிரா பேசிக்கிருக்காப்ல இருக்கு. எப்ப இப்பலாம் பேச மாட்டீங்களே? என்ன மாமியாரே, ஒண்ணும் சாரி இல்லையே. ஏய், பேசுறதுக்கு நீ எனக்கு சொல்லி தராத. என்ன எனக்கு பேச தெரியும். இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு பாக்குறேன். எப்படி இந்த வீட்ல இருந்து நீங்க போவீங்கன்னு நானும் பாக்குறேன். மாமியாரே, இது வரைக்கும் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லல. போறது மட்டும் கிடையாது. சீரு, தாய் மாமா சீரு இருக்கு பாத்தீங்களா? அத நான் தான் செய்ய போறேன். அவங்க சீரு செய்யட்டும். நம்ம வீட்டு முறைப்படி நம்ம வீட்ல இருந்து என்னென்னலாம் சீரு மல்லிகாவுக்கும் பூவரசிக்கும் போகணுமோ அத சிறப்பா மீனாட்சி செய்வோம். அந்த அளவுக்கு ஆயி போச்சா? சீரை கொண்டு போய் இறக்குவேன். பாத்துருவோம்டி எப்படி என்ன மீறி இந்த வீட்ல இருந்து சீர் அங்க போகுதுன்னு பார்க்கத்தானே போறேன். நீங்க அந்த கல்யாணத்துக்கு போவேன்னு சொல்லிக்கிறீங்க. என் புருஷன் சம்பாரிச்சு போடுவியா? நீங்க சீர் எடுத்து கொண்டு போய் செய்வீங்களா? கிழிச்சா அவங்க புருஷன் சம்பாரிச்சு எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? பேச ஆரம்பிச்சா அம்பிடுத்தையும் பாத்துக்காங்க மாமியாரே. என்ன செய்வீங்க? கல்யாணத்துக்கு போறது மட்டும் கிடையாது, எல்லா சீரையும் நான் செய்வேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. ஏன் எதுக்கு சீர் செய்யக்கூடாது? ஏன் உங்க மைய செய்ய வேணாம்னு செய்யாமலே இருப்பாங்களா? இது எப்படி தெரியுது? இங்க பாருங்க மாமியாரே, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறங்க. என்ன, நான் வந்து சீர் செய்வேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. என்னத்த வந்து உங்களால தடுத்து கிழிக்க முடியுது நானும் பாக்குறேன். நீங்களும் அங்க வர்றிய, அந்த மண்டபத்துல வர்றிய, எல்லாரும் சேர்ந்துதே சீர் செய்யணும். பாத்துறேன் நீங்க எப்படி சீர் செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு. பார்க்கத்தானே போறேன், பாப்போம். யாருக்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சீண்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. என்கிட்டலாம் உங்க பருப்பு வேகாது. என்ன, நான் மீனாட்சி. புரியுதா? ஒரு குடும்பத்துல என்னென்ன சரிவர இருக்கணுமோ அது எல்லாம் சரிவர இருந்தாகணும். இல்லனா எல்லாத்தையும் சரியா மாத்துவேன். அதுதான் நான். புரியுதா? போங்க. ஓஹோ, எப்படி இந்த வீட்ல நம்ம சீர் போகுதுன்னு நானும் பாக்குறேன். பார்க்கத்தானே போறேன். எப்படி சீரை கொண்டு போய் நீங்க அப்படியே வகை வகையா இறக்குறீண்டு. நான் தான் சீரை இருக்க போறேன். அதையும் பாத்துருவோம். என்னதே செய்தி என்று பார்க்கத்தானே போறேன். பாத்துருவோம். வாவ், இந்த ஈவினிங் டைம்ல சன்செட் பார்க்கிறது எவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி மொட்டை மாடியில. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். ஹலோ ஹலோ, கேக்குதாடி? ஏ புட்டி, கேட்டு தொலைதாடி, சொல்லி தொலை. வாவ், ஏ எரும மாடு, கீழ இருந்து தான் கேட்க மாட்டேங்குதுங்கற, மேல வந்து உனக்கு கேட்டு தொலை மாட்டேங்குதே. மேல தாண்டி நிக்கிறேன். ஏ கேக். ஹலோ ஹலோ, உயிரோட இருக்கேல, செத்துக்கிட்டு போயிட்டி. உன் கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிட்டா செத்து தான் போகணும். ஹலோ, நம்ம சன்செட்டை பார்க்கலாம். ஹலோ இசை, இசை கேக்குதா? பாட்டி அக்கம் அவளை சைட் அடிக்கிறியா? அடி அடி அடி. ஹலோ கேக்குதா? நான் அப்புறமா கூப்பிடுறேன்டி. அம்மா, நீ எப்ப பேசுற இப்ப வைக்கிறேங்கற, மூடிட்டு போறே. தேங்க்ஸ். இளங்கோ, ரைட்டு ரைட்டு, விழுந்துட்டா. ஓர கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதுரி இதழாலே என்ன மயக்கி போட்டாலே காதல் இதுதானா என்
காதலி இவதானா காகிதம் அவளானா ஒரு கவிதை அழகானா ஒரு கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதுரி இதழாலே என்ன மயக்கி போட்டாலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் உங்க முன்னாடி தான் வந்து நான் பேசுனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அவ கொஞ்சம் ஓவரா சீன் போடுவா, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஆக்சுவலா வந்து இது என்னோட அண்ணனும் அண்ணியும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. ஸோ அவங்களே வந்து உங்க கல்யாணத்தை இன்வைட் பண்ணா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும் தான், இருந்தாலும் நாங்க 2 பேரும் இன்வைட் பண்றோம், ஓகேவா? அவன் ஒரு எரும மாடு, அவன் சொல்றதுல காதுல வாங்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அதாவது எங்க மல்லிகா அக்காவுக்கும் என்னோட கலை மாமா, அதாவது அன்பு மாமாவுக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கல்யாணம். அது மட்டும் இல்லாம கதிர்வேல் அண்ணனுக்கும் பூவரசிக்கும் சேர்த்து அவங்க 2 பேத்துக்குமே வர ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி வந்து எம்எஸ்சி மஹால்ல வந்து கல்யாணம் வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துருங்க. கம்யூனிட்டியில போஸ்ட் போட்டு இன்வைட் பண்ணிட்டோம். இருந்தாலும் சொல்லிக்கிறோம், எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ஏன்னா 4 நாள்ல எங்களை வந்து பார்க்க முடியாதுல்ல. 4 நாள் 3 நாள் சரியா தெரியல. ஓகே, எங்களை பார்க்க முடியாதுல்ல, அதனால வந்து நாங்க சொல்லிக்கிறோம். எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. எல்லா முறைகளும் செஞ்சுதான் கல்யாணம் பண்ண போறோம். இது வரைக்கும் எப்படி மதுரை ஸ்லாம் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸுக்கும் எல்லா கதைகளுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கொடுங்க. உங்களோட சப்போர்ட்னாலதான் மதுரை ஸ்லாம் சேனல் வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்புறம் இளங்கோ இசை ஸ்டோரி பேக்ல வரும். ஐ மீன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கான ஸ்டோரி வந்து வரும். இன்னும் ஸ்டோரிலாம் ஸ்கிரிப்ட் பண்ணி அது வந்து தனியா இருக்கு. அப்பக்கப்ப வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஆனா வந்து மெயின் கான்செப்ட்டுக்கு வரமாட்டோம். மெயின் கான்செப்ட் இப்போ வந்து ஒருத்தவங்க ஸ்டோரி எடுத்தா ஒருத்தவங்க ஸ்டோரி தான் எடுக்க முடியும். மாத்தி மாத்தி எல்லா ஸ்டோரி எடுத்தா அட்மினிக்கே குழப்பிருப்பா. அதனாலதான் சரி, ஓகே பார்க்கலாம், ஓகேவா? இளங்கோ இசை பேர் பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை. எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.